அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பேசும்போது இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எக்கச்சக்க பேர் எங்க போனாலும் வந்து சாக்ஷி சிவா அவர் தெரியும்பா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ யார் உங்க நண்பர்கள்? எப்படி இருந்தது அந்த தோஸ் பீரியட்ஸ் அப்படின்ற அதாவது விஷயம்? என்னோட கெரியர் ஸ்டார்டிங்கில் வந்து தெலுங்கு ஃபீல்டு தான் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். தெலுங்கு தமிழ் இங்கே. அப்போ இங்கே தெலுங்கு ஃபீல்டில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு. எங்கள் அப்பாவும் இருந்தார். நான் சம்பாதிக்கிறத வீட்டில் கொடுக்கவே மாட்டேன். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு ஜாலி பண்ணிட்டு ஜாலியாக பார்ட்டி பண்ணுறது, இல்லை வெளியே எங்கே போகிறது, ஃபேமிலி கூட்டு வெளியே போகிறது, அங்கே போகிறது, இது போகிறது. ஏன்னா அப்பா இருக்கார், நமக்கு அந்த பொறுப்பே தெரியல. அப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய பிஆர்லாம் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திடீர்னு 2005 இறந்தப்புறம் தான் மை காட் பிளாங்க் ஆகிடுச்சு எனக்கு. இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனா லைஃப் லாங், நான் தான் இப்போ ஃபேமிலி ஹெட்டா. இந்த மாதிரி வரும்போது நான் எல்லாத்தையும் என்னோட பழக்க வழக்கங்கள் சர்க்கிள் இருக்க எல்லாமே லிமிட்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஐ ஹாவ் டு டேக் ஃபார்வர்ட் மை ஃபேமிலி. எங்கள் அப்பா எங்கள் அக்கா அண்ணாலாம் இருக்காங்க, அது வேறு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ அதுதான் எனக்கு எங்கள் அப்பாவோட லாஸ் தான் எனக்கு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துச்சு. இல்லைல்ல நான் சைல்டிஷாக தான் இருந்தேன். நான் கல்யாணம் ஆனாலும் பசங்க பிறந்தாலும் ஃபீல்டில் வந்தாலும் நான் ரொம்ப சைல்டிஷாக தான் இருந்தேன். நான் மெச்சூரிட்டி கூட ரொம்ப கம்மி.